நம்ம டெய்லி 10 மினிட்ஸ் மேக்ஸ் ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ண கொஷின் பேப்பரோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக் சம்ஸோட லிங்க்கும் கீழே டாபிக் வைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எல்லாருமே வந்து இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம். ஸோ அந்த கொஷின் பேப்பரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று பார்த்த சம்ஸோட கண்டினியூஷன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். ஸோ ஓகேவா, ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட் அப்படிங்கிறது அதிகபட்சம். ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப். ஓகேங்களா, ஸோ லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி used to measure exactly the ropes of the length 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 meter. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மீட்டரும் சென்டிமீட்டரும் கலந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போது இங்கே கொடுத்துருக்கிற 1 மீட்டர் 20 சென்டிமீட்டரை நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது 120 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் 360 சென்டிமீட்டர். அடுத்தது 4 மீட்டர்னு இருக்கிறது 400 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இதை வந்து ரெண்டால் நம்ம டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 60 வந்து கிடைக்கும், ஸோ இங்கே 180 வந்து கிடைக்கும், இங்கே 200 கிடைக்கும். ஸோ அகைன் வந்து பாருங்கள், இங்கே 10ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னா 6 18 இங்கே 20 வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே 3 இங்கே 9 இங்கே 10 வந்து வரும். ஸோ இப்போ நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம வந்து எடுக்கும் போது ஸோ 2 × 10 × 2. ஓகேங்களா, ஸோ HCF ஈக்குவல் டு 2 × 10 × 2. ஓகேங்களா, 2 × 10 20 × 2 40. அப்போ 40. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். அப்போ அதை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அப்படிங்கிறது 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நம்ம அடுத்த சம் போவோம். அடுத்த சம் பாருங்கள், ஃபைண்ட் த HCF ஆஃப் 18 24 and 30. இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 18 24 30. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 6 இங்கே 8 அதுக்கடுத்து இங்கே 10 வந்து வரும். ஸோ அகைன் வந்து நம்ம 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், 3 இங்கே 4 இங்கே வந்து 5 வந்து வரும். இப்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது 3 × 2. ஓகேங்களா, HCF ஈக்குவல் டு 3 × 2 6. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 6. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் rupees 1600 is divided among A and B in the ratio 3:5, then B's share is சொல்லி கேட்டிருக்காங்க. 1600 ரூபாய A மற்றும் B அப்படிங்கிற 2 நபர்களுக்கு 3:5 அப்படிங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே Bக்கு கிடைக்கும் தொகை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து 3:5 அப்படிங்கிறது A அப்படிங்கிறதுக்கு 3 பங்கு, B அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு 5 பங்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம 3x + 5x ஈக்குவல் டு 1600 ரூபா. ஓகேங்களா, மொத்தம் இருக்கிற தொகையை 3 பங்கு பிரிக்கக்கூடிய அந்த ஏக்கு 3xன்னு எடுத்துக்கிறோம், 5 பங்கு பிரிக்கக்கூடிய அந்த பிக்கு 5x அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 8x வரும். டோட்டலாக 1600. ஒன்றுமே கிடையாது, இந்த எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 1600க்கு போட்டு இந்த x8 வந்து ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனில் போயிடும். ஓகேங்களா, ஸோ இதையும் அடித்தோம் அப்படின்னா 200 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு 200. இப்போ பியோட ஷேரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பியோட வேல்யூ என்ன, 5 பங்கு தானே கொடுக்கணும். அப்போ 5x. ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு 5 × 200. அப்போ எக்ஸோட மதிப்பு 200, 5ஓட பங்கு 5. ஓகேங்களா, ஸோ அந்த பியோட பங்கு 5. ஓகேங்களா, அப்போ 5x 5 × 200 அப்படிங்கிறது உங்களுக்கு 1000. ஓகேங்களா, 1000 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 15 17 20 22 25 என்ற தொடர் வரிசையில் அடுத்த எண்ணை காண்க அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து அடிஷனில் இருக்கா இல்லை சப்ராக்ஷனில் இருக்கா, அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, டிவிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்கொயர் இல்லைனா கியூப் இதுக்குள்ளே தான் வந்து இது மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சம்மை வந்து பார்க்குறோம். சம்மை பார்க்கும்போது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 15 17 20ன்னு போகும்போது நல்லாவே தெரியுது இது அடிஷனில் தான் போகுது. மல்டிப்ளிகேஷன்லாம் பெரிய பெரிய நம்பராக போகும். டிவிஷன் வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் சின்ன நம்பராக மாறிட்டு இருக்கும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும் போதே தெரியுது இது வந்து அடிஷனில் இருக்குது. அப்போ +2 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா +3 ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா +3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 2 3, அதுக்கு அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா 3க்கு அப்புறம் +2 வந்து ஆட் பண்ணணும். +2 ஆட் பண்ணால் இங்கே 27. ஸோ ஆன்சர் 27. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஷினோட இன்னையோட பார்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.